உயிருள்ள எண்ணெய் உருவப்படமாக ஆக்கி அதை வைத்து அன்புமணி சுற்றுப்பயணம் செல்லவிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள மருத்துவர் ராமதாஸ் 6 ஆண்டுகளுக்கு முன்பே தலைவர் பதவிக்கு அன்புமணி ஆசைப்பட்டதாகவும் அப்போது அதற்காக 2 சொட்டு கண்ணீர் விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். உயிருள்ள எண்ணெய் எல்லா வகையிலும் உதாசீனம் செய்துவிட்டு என் உருவப்படத்தை மட்டும் வைத்து உற்சவம் செய்கின்றனர். என்னை நடைப்பயணமாக்கி என் பெயரில் நாடு முழுவதும் நடைபயணம் செய்யப்படுகிறார்களாம். இது எல்லாமே நாடகம். அதில் ஒவ்வொருவரும் நடிகர்களே. 7 வருஷத்துக்கு முன்னாலே பிரதமர் மோடி அதே ஏற்பாடுக்கு நான் டெல்லி போயிருந்தேன். கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, அன்புமணி, நாங்கள் 3 பேரும் அந்த விழாவுக்கு சென்றோம். அதன் பிறகு அங்கிருந்து அவர் தங்கியது அவர் வீட்டிலிருந்து கிளம்பி வரும் பொழுது, அதாவது 6-7 வருஷம் இருக்கும். அவர் சொன்ன வார்த்தை, அப்பா நான் இந்த கட்சியை பார்த்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியல. விமானத்தில் ஏறினோம். அவர் இருக்கையில் பின்னாலே அவர் உட்கார்ந்தார். அவர் என்ன நினைத்தாரோ தெரியாது. நான் ஏதும் பேசவில்லை. நான் தப்பாக சொல்லியிருந்தால் என்னை மன்னிச்சிருந்தா அப்படின்னா, நான் எதையும் தவறாக சொல்லியிருந்தால் என்னை மன்னித்து விடும். அப்பொழுது 2 சொட்டு கண்ணீர் உட்கார்ந்து கொண்டு விட்டேன். அது அந்த ஃப்ளைட்டில் விழுந்தது. அப்புறம் அங்கிருந்து மேலம் பார்க்க வந்தோம். அங்கிருந்து வண்டியை எடுத்துக்கொண்டு எதுவும் பேசாமல் அயலாபுரம் வந்தேன். இது நடந்தது 6-7 வருஷம் இருக்கும். இப்போ இல்லை, அப்போது பதவி ஏற்படுவது நம்முடைய பிரதமருக்கு அப்போது. ஆக அப்போவே அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது.